வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். எங்கள் மாடி தோட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் இன்றைக்கி. என்னென்ன செடிகள் வந்து எந்தெந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், ரோஸ் எல்லாமே வந்து நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு. எல்லாமே வந்து கவாத் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 மாதம் ஆகுது. 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைகள் வந்திருக்கு, நிறைய பூக்கள் வந்திருக்கு, நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 பாருங்கள், 2, 3 இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வந்துட்டுருக்கு. புது புது கிளைகள் நிறைய வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நிறைய புது புது கிளைகள். இந்த மாதிரி வந்து மெரூன் கலரு பாருங்க, இந்த மாதிரி வந்ததுன்னா இது எல்லாமே புது கிளைகள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கண் குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். ரோஸில் எல்லாமே வந்து இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா நிறைய எல்லா செடிங்கள்லேயுமே வந்து நிறையா பூக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஆரஞ்சு ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு பாருங்கள், உள்ள தெரியுதுங்களா? ஆரஞ்சு ரோஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி நிறையா இருக்குது. அடுக்கு மல்லியில் பார்த்திங்கன்னா நிறைய முட்டுக்கள் ஒவ்வொன்றில் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று தான் வந்தது பூ. இப்போ ஒரு இதில் 3, 4 அந்த மாதிரி வருது நிறையா. அடுக்கு மல்லி. அடுக்கு மல்லிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. குண்டு மல்லி ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டு வருது. அடுத்து வந்து பட்டன் ரோஸ், சின்ன ரோஸு. அடுத்தது பாருங்கள், அழகு செடி. இது பேர் தெரியல எனக்கு. இது கிளாடியோஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, கிளாடியோஸ் இல்லை, இது என்னன்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம தோட்டத்துக்கு புது வரவு குண்டு மிளகாய். இது நான் விதைச்சி விட்டுட்டேன். செடி நல்லா பெருசாக வந்துருச்சு. நான் கவனிக்கல. நேற்று தான் பார்த்தா 3 நாள் மிளகாய் இருக்குங்க பாருங்களேன். குண்டு மிளகாய். இது வந்து நான் வந்து வீட்டில் இருந்த மிளகாவிலேயே வந்து அந்த விதையை போட்டது தான். இதுக்குன்னு தனியாக கடையிலலாம் வாங்கலை. நல்ல பழுத்து இருந்தது மிளகா. வீட்டில் இருந்த மிளகா தூக்கி குப்பையில் போன மிளகாவை எடுத்து நான் வந்து விதையை போட்டு விட்டேன். இது நல்லா வளர்ந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30, 40 செடி நம்மகிட்ட வந்துருச்சுங்க. நான் ஒன்று மட்டும் எடுத்து இதில் வச்சுருக்கேன். 12 பாட்டிலில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6, 7 மிளகாய் வந்திருக்கு. இன்னும் நிறையா வரும். அடுத்தடுத்து பாருங்கள். பாருங்கள், இலையை சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு இருக்குது இலை. இங்கே பாருங்கண்ணே, நல்ல வளர்ச்சி இருக்குது. அடுத்து வெண்டைக்காய், அடுத்து பாவக்காய். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாவக்காய். பாவக்காவும் அதே மாதிரி தான். பாவக்காய் வந்து நான் கடையில் வாங்கலை. கடையில் ஏற்கனவே 3, 4 இடத்துல வாங்கினது வந்து முளைக்கலன்ட்டு வீட்டில் இருந்தே போட்டு நல்லா முளைச்சிருச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.